ஷபீர் அஹ்மத் நினைக்கிறார் பேசலாம். சார் வணக்கம். மத்திய அமைச்சர் ஆகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்க்ளூசிவா பதில் சொல்லியிருக்காரு. இதை சார்ந்த டெவலப்மெண்ட் என்ன, உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு திரு ஷபீர்? அண்ணாமலைய சென்ட்ரல் கேபினெட்ல அகாமடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டம் என்பது பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு இருந்தது. அது இங்க என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றத பொறுத்து. இங்க ஓரளவுக்கு இப்ப கேரளாவில் ஒரு தொகுதியை ஜெயிச்ச மாதிரி இங்க ஒரு தொகுதியை ஜெயிச்சிருந்தால் ப்ராபப்ளி அந்த சான்சஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பட் இல்லைனாலும் அண்ணாமலையை சென்ட்ரல் கேபினெட்ல அவரை இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் டெல்லி தலைமையுடைய பாஜக தலைமையுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு. பட் அது இந்த முறை அவங்க அதை செய்யல. ஏன்னா ஒரு 272 தொகுதிகளோட பாஜக அந்த சாலிட் மெஜாரிட்டியோட அவங்க வந்திருந்தாங்கன்னா அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் அவங்க கேபினெட்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அந்த சாலிட் மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தற்போது அந்த முடிவை அவர்களால் உறுதியாகவும் திடமாகவும் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே எல்முருகன் அவர்கள் MOSR இருந்திருக்கிறார். ஸோ அதே மாதிரி அவர் தொடர்வாரா அல்லது அவருக்கு கேபினெட் பொசிஷன் என்பது கொடுக்கப்படுமா அப்படின்றத நாம பார்க்கணும் இப்போ. ஏன்னா தமிழ்நாட்டு அக்கௌண்ட்ல தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கரும் வராங்க. ஸோ அவங்களுடைய இப்ப தமிழ்நாட்டில இருந்து எத்தனை அமைச்சர்கள் அப்படின்னும் போது 2 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு MOS அப்படின்ற அடிப்படையில அந்த ஒதுக்கீடு என்பது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்றது ஏற்கனவே வந்த தகவல்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாஜக பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அகில இந்திய அளவுல கூட பாஜக அவங்க நினைத்தது போல பெர்ஃபார்ம் பண்ணாததுனால அவங்க 2 பேருக்குமான வாய்ப்பு என்பது தற்போது. இப்ப அண்ணாமலையை அங்கீகரிக்க பாஜக தலைமை விரும்புதா, இல்ல அண்ணாமலையை சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கொண்டு போயிட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸை வேற ஒரு லீடர் கிட்ட கொடுத்து அதை 2026 ADMK அலையன்ஸ் என்ஷூர் பண்ண விரும்புதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை அண்ணாமலைக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அவரை சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு கூப்பிட்டு போய் இங்க வேறு ஒரு தலைவரை நியமித்து அதிமுகவுடன் இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை பாஜக செய்வதாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய பிரையாரிட்டி என்பது மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஆட்சிக்கு வரும்போது அதுக்கப்புறம் அந்த கேபினெட் ஃபார்மேஷன், இது போன்ற விஷயங்கள்ல அவர்களுடைய கவனம் என்பது இருக்கிறது. இதெல்லாம் ஓரளவுக்கு அங்க டெல்லி விவகாரங்கள்லாம் செட்டரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாநில வாரியாக அவங்க பல்வேறு முடிவுகளை எடுக்க இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு 2 மாநிலங்கள் முக்கியமாக இருக்கிறது இப்பொழுதுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அந்த மாநிலங்கள்ல தேர்தல் அப்படின்னு இருக்கும்போது பீகார் ஒரு மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறது, மகாராஷ்டிரா ஒரு மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறது. ஸோ அந்த 2 மாநிலங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். பட் தமிழ்நாட்டுல நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய தலைமை என்பது மாற்றப்படும். ஏன்னா அண்ணாமலையுடைய வியூகம் என்பது இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது. அண்ணாமலை தான் இன்சிஸ்ட் பண்றாரு, அண்ணாமலை தான் அதிமுகவுடன் இருந்த அந்த கூட்டணியை உடைக்கிறார். சோ இதெல்லாம் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அதை விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலை அதை இன்சிஸ்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாம அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் தற்போது அண்ணாமலையுடைய வியூகம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. அண்ணாமலையுடைய அப்படி பார்த்தா இனிமேல் மாநில தலைமை பொறுப்புல இருந்துட்டு அண்ணாமலை அவர்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை முன்வைக்கக்கூடிய இடத்துல இருந்து நழுவி இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? அண்ணாமலை என்ன ப்ரொபோசல் வச்சாலும் அது சப்ஜெக்டட் டு பாஜகவுடைய தேசிய தலைமை. நீங்க இங்க இன்னைக்கு அண்ணாமலையுடைய வியூகம் என்பது வெற்றி பெறுவது அப்படின்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 தொகுதியில் அவங்க வெற்றி பெறுறாங்க, அல்லது அவங்களுடைய ஓட் ஷேர் அண்ணாமலை சொல்லுவது போல் 25% மேல போச்சுன்னா அண்ணாமலையுடைய பேச்சுக்களை எல்லாம் தேசிய தலைமை மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய பார்கெனிங் பவர் அப்படின்றது முற்றிலுமாக அவர் கையை விட்டு போயிருக்கிறது. இன்னைக்கு அவர் பார்கெயின் பண்றக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. 2வது தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. கூட்டணி இருந்திருந்தால் ஒருவேளை நாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஜெயித்திருந்தால் நாங்க உரிமையோட எங்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுங்க, அமைச்சரவையில இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் நாம் தோல்வி அடைந்து விட்டோம். ஆகவே எங்களால வந்து உரிமையோட அமைச்சரவையில இடம் கொடுங்க அப்படின்னு கேட்க கூட முடியாத ஒரு சூழல்ல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க. சோ அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த நினைவு கூறுறேன் நானு. இந்த 5 மாநில தேர்தல்கள் நடக்கும் போது கர்நாடகா, இது என்ன சொல்றது, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான தேர்தல்கள் நடக்கும் போது அதுக்கு நடுவுல அமித்ஷாவும் ஜே.பி. நட்டா அவர்களும் வந்து அதிமுக தலைவர்களையும் அழைத்து, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அண்ணாமலையும் அழைத்து, இனியும் வந்து அதிமுகவை விமர்சனம் செய்ய வேண்டாம், ஒரு இணக்கமான சூழலோட நாம இருந்துக்கலாம், இந்த கூட்டணி என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு மெசேஜை கன்வே பண்ணி அனுப்புறாங்க. ஆனால் அண்ணாமலை அதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சில நாட்கள்லயே வந்து அந்த கூட்டணியை அவர் வந்து உடைத்து விடுகிறார். இந்த கூட்டணி எதற்காக உடைந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு கொள்கை ரீதியான முரண்பாடோட இந்த கூட்டணி என்பது உடையவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் உடைந்தது முழுக்க முழுக்க ஒரு ஈகோ பிரச்சனை, முழுக்க ஒரு அண்ணாமலையுடைய ஆணவ பேச்சுனால அது நடந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது சம்பந்தமான ரிப்போர்ட்ஸை வந்து இங்க இருந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களும் மற்ற பாஜக தலைவர்களும் தேசிய தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. இது ஜே.பி. நட்டாவுக்கும் அமித்ஷாவுக்கும் எல்லாருக்கும் வந்து தெரிந்த விஷயம்தான். ஆகவே இன்னைக்கு வந்து பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல பாஜக உடைய மாநில தலைமையோ அல்லது அண்ணாமலையோ குறிப்பா இல்லை அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். சோ மறுபடியும் செல்முருகனே வந்து தொடரட்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த லீடர்ஷிப் இஷ்யூஸை செட்ரைட் பண்ணணும் அப்படின்றது பாஜக தேசிய தலைமையுடைய எண்ணமாக இருக்கும். அதை அவர்கள் விரைவில் செய்வார்கள். அண்ணாமலை இனியும் வந்து மாநில தலைவராக தொடரக்கூடாது அப்படின்னு தான் வந்து பல தலைவர்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. ஆகவே மீண்டும் அண்ணாமலை வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்திருந்தாலும் வெற்றி அப்படின்றத பாஜகவுடைய நோக்கம். அது கிடைக்காதன் காரணமாக அண்ணாமலையுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இனிமே பாஜக தலைமை ஏற்குமா அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வி. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர்.